ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காரமாக எதுவும் இருக்காதுங்க. வெறும் மிளகு ஜீரகம் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் சின்ன குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு கொடுக்கும்போது இதை வெறுமனே நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம். வாங்க இந்த சிக்கன் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சதைப்பகுதி எதுவும் எடுக்கலைங்க, வெறும் சிக்கனோட எலும்பு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனோட எலும்புலாம் எடுத்திருக்கேன். சதைப்பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 150 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, மிளகு ஜீரகம் நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 20 போல் பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு நட்சத்திர சோம்பு, கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கடல் பாசி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ரசத்துக்கு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வதங்கட்டும் தக்காளி. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோன்றதுனால கம்மியான அளவு தான் இஞ்சி பூண்டு, இந்த அளவு போதும். அடுத்ததாக மிளகு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஜீரகம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாம் நம்ம. அடுத்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா மசிகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு. இது போல் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவு வெந்துடும். இப்போதைக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சிக்கனை வதக்கிக்கலாம். பாதி அளவு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா இதிலே வதங்கிறதுலே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் மிளகு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சூப் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதுலேயே சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கன் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம குழம்பு எதுவும் செய்யலை, அதனால் இப்போ நம்ம 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது.
நம்ம சேர்த்து சிக்கன்லாம் கொஞ்சம் வேகணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு ரசம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான சிக்கன் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிக்கன் ரசம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் 3 நிமிஷம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகும்.